ஜீவனின் சத்தம். படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் உறங்குகின்றீர். என்னை படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் எந்தவரால் நான் கடன்பட்டேன், எல்லாவிட்டாலும் தேரமாட்டேன், செய்வதறியாது கலங்குகின்றேன், காக்க வேண்டும் வேண்டுகின்றேன். என்னை படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் உறங்குகின்றீர். கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறோம். அது என்ன கட்டம் என்றால், கர்த்தராகிய இயேசு, கர்த்தராக இருந்தவர், இயேசுவாக வந்தவர், மனுஷகுமாரனாக வந்து தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர், இப்பொழுது மனுஷகுமாரன் முழுமையாக மரணமடைய வேண்டிய நேரம், மாமிச மரணமடையக்கூடிய நேரம் அவருக்கு வந்துவிட்டது. இனி கிறிஸ்துவாக அவர் உயிர்த்தெழுந்தார். அதற்கப்புறம் பரமபிதாவோடு அல்லது பரமண்டலங்களில் அவர் போய் இணைந்து கொண்டார். அது அடுத்த கட்டம். இப்பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும்? மாமிச மரணம் அடைந்தாக வேண்டும். மாமிச மரணம் யாரால் அடைந்தார் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். என்னுடைய பாவத்திற்காக அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லுகின்ற சத்தம் தான் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. யாருடைய பாவமும் தீர்ந்த மாதிரி தெரியவில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை யாரும் கேட்பதாகவும் தெரியவில்லை. ஆனால் மரணத்துக்குரிய சூழ்நிலையை அவர் உருவாக்குகிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனிடம் ஓயாமல் சண்டை கொண்டே இருந்தால் அவன் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் கொலை செய்வான். அந்த வேலையை இவர் இப்பொழுது செய்ய போகிறார். என்ன வேலை செய்ய போகிறார் என்றால், இவர் இருந்த பகுதி யூதேயா தேசம் ரோமானியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரோமானியர்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த அடிமையாக இருக்கிற காலத்தில் ஒரு கூட்டத்தார் மட்டும், அதாவது வேதபாரகர்கள் மட்டும், பரிசேயர்கள் மட்டும் முழு சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த வேதபாரகனும் பரிசேயனும் முழு சுதந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு போர் படை உண்டு. இவர்கள் பாதுகாப்புக்கு இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு இருக்கிறதே, அதுபோல போர்படை தளபதிகள் எல்லாம் உண்டு. இவர்களுக்கு வேதபாரகருக்கு பிரதான ஆசாரியர் என்ற ஒரு பெயரும் உண்டு. இவர்கள் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மோசேயின் பரம்பரையில் வந்தவர்கள், ஆரோனின் பரம்பரையில் வந்தவர்கள், ஆலய பணிவிடைகளை செய்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள் ரோமானிய அரசிடம் மதம்
என்ற அடிப்படையில் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் இந்தியாவிலும் இருக்கிறது. மதம் என்ற அடிப்படையில் சிறுபான்மை பிரிவு என்று அவர்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்கள் ட்ரஸ்ட்டுகளை ஏற்படுத்தி கொண்டு பல கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக காணுகிறோம். ஆசீர்வாதங்கள் மக்களுக்கு, அவர்கள் அனுப்புகிற பணம் எங்களுக்கு என்றால் எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு அது ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவர்கள் அனுப்புகின்ற பணமெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துவிடும். நாங்கள் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இந்த வாழ்க்கை இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இதே வாழ்க்கை கிபி 30ஆம் ஆண்டிலும் நடந்து கொண்டிருந்தது. அங்கே நன்றாக கவனியுங்கள், அங்கே வேதபாரகன் பரிசேயன் என்ற லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அவர்கள் அடிமைகள் அல்ல, ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். இங்கேதான் இயேசு பிறந்தார், கிறிஸ்து அவருக்குள் இருந்தார். இவர் இப்பொழுது அவர்களுக்கு உபதேசம் செய்ய தொடங்குகிறார். இவர்கள் எல்லோரும் யூத மதத்தைச் சேர்ந்தவர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், யூத மதத்திற்கானது தான் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பதாக காட்டிக்கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த வேதபாரகனும் பரிசேயனும் இவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எந்த வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைமகனாகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் யோசேப்பின் மகன் என்ற அளவில், மரியாளின் மகன் என்ற அளவில், யோசேப்பு அவருக்கு தகப்பன் அல்ல என்பதும் அவர்களுக்கு தெரியும். மரியாளின் மகன், தாவீதின் வம்சத்தில் வந்தவன், இப்படி என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்களே தவிர அவர் இறைமகன் அல்லது தேவகுமாரன் என்பதை எந்த யூத மதத்தைச் சேர்ந்தவனும் எந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் உபதேசம் பண்ணினவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில் இவர் இப்போது மரணமடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி, இந்த மாமிச மரணமடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி, இந்த யூத மத தலைவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் அல்லது சத்தியத்தை பேச வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கு அவர் தயாராகி விட்டார். 8வது குணம், நீதி நிமித்தம் துன்பப்படுவதற்கு அவர் தயாராகி விட்டார். இந்த தயார் நிலையில் அவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? பேசத் தொடங்குகிறார். இதுதான் மத்தேயு 23ஆம் அதிகாரம். இதில் நான் விளக்கம் சொல்வதற்கே விரும்பவில்லை, சொல்லிவிட்டேன். இனி அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிக்கிறேன். அந்த வேதபாரகர்கள் பரிசேயர்கள் போல இன்றும் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் உங்கள் மனதிற்குள் விதைக்கிறேன். மீதி எல்லாம் அந்த அதிகாரத்தை அப்படியே வாசிக்கிறேன், கவனித்துக் கொண்டே வாருங்கள். 23ஆம் அதிகாரம். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் நோக்கி, இருப்பவர்கள் மக்களும் தம்முடைய சீடர்களும், வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராயிருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன்
உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அடுத்தாப்புல இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துகிறார். இங்கே சத்தியங்களை தான் சொல்லிட்டு வரார், கொஞ்சம் வேகப்படுத்துகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். குருடரான வழிகாட்டிகளே உங்களுக்கு ஐயோ, எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? பொன்னோ, பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ? மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் அதன் மேல் இருக்கிற காணிக்கையின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். மதிகேடரே குருடரே, எது முக்கியம்? காணிக்கையோ, காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? ஆகையால் பலிபீடத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதன் மேலுள்ள எல்லாவற்றின் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாயிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் தேவனுடைய சிங்காசனத்தின் பேரிலும் அதில் வீற்றிருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தின் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமே, ஆனால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாயிருக்கிறீர்கள்.
நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக அக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொண்டு சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பாகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழிதன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் அன்பான இதயங்களே, மிக வேதனையான ஒரு காலகட்டம். இப்பொழுது இருக்கின்ற போதகர்கள் எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்காக இவர்கள் ஏதோ செய்வது போல் காட்சியில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களும் எருசலேமுக்கு புனித யாத்திரை போக வேண்டும் என்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மக்காவுக்கு போவது போல, புனித யாத்திரையை சொல்வது போல, கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்களும் எருசலேமுக்கு புனித யாத்திரை போவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து சலுகைகளையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆனால் தலைவர் சொன்னார், எருசலேமே, எருசலேமே, நீ என்ன செய்வாய்? அழிந்து போவாய் என்கிறார். அவர் சொன்னார், கிபி 30 சொன்னார், 30க்கு உட்பட்ட காலத்தில் சொன்னார். கிபி 72 இந்த பாலஸ்தீனியர்கள் படையெடுத்து எருசலேம் தேவாலயத்தின் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடித்து போட்டார்கள். அவர் சொன்னது அப்படியே நிறைவேறியது. இன்னும் கட்டப்படவில்லை. இஸ்ரேல் நாடு 1948 சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆனால் எருசலேம் அவர்களிடத்தில் இல்லை. அது பாலஸ்தீனியர்களிடத்தில் தான் இருக்கிறது, இஸ்லாமியர்களிடத்தில் தான் இருக்கிறது. அல்லது இஸ்மாயில் என்ற இப்ராஹிமின் வம்சத்தில் வந்த இஸ்மாயில் வசம்தான் இருக்கிறது, அவர்களுடைய பரம்பரையினரிடம்தான் இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். என் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளில் ஒரு சிறு பிசகு கூட ஏற்படவில்லை. ஒரு சிறு பிசகு கூட, தவறு கூட ஏற்படவில்லை. அது இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அதன் மதில் சுவர்கள் மட்டுமே அங்கங்கே இருக்கிறது. இங்கே புனிதத்தலம் என்றதை சொல்லிக் கொண்டு புறப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்பாடுகள், கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்பாடுகள், கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்பாடுகள். இவர்கள் மரித்தவர்கள், இவர்களுக்குள் ஜீவன் இல்லவே இல்லை. அந்த கிறிஸ்துவை இவர்கள் காணவே இல்லை அல்லது உணரவே இல்லை. கிறிஸ்து யார் என்று இவர்களுக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் இன்னும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அழிந்து போகும் என்று சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டை தூக்கி வைத்து கொண்டு பிரசங்கம் செய்வார்களா? உபாகமத்தை எடுத்து பேசுவார்களா? சங்கீதத்தை எடுத்து பேசுவார்களா? பேசிக்கொண்டிருக்கிறார்களே. அவர் எதுவெல்லாம் வேண்டாம் என்று சொன்னாரோ அவைகளைத்தானே இவர்கள் தூக்கி கொண்டு வைத்து அழுகிறார்கள். பரிசுத்த ஸ்தலங்களிலே வலு சர்ப்பம் நிற்பதை நீங்கள் காண்பீர்கள் என்றார். 1000 ஆண்டுகளாக இந்த வலு சர்ப்பம் காமம், கோபம், பொருளாசை
இவைகளை மூலாதாரமாக கொண்ட அந்த வலு சர்ப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு எதிரான, இந்த அன்பின் உபதேசத்திற்கு எதிரான, இந்த யூத மத கோட்பாடுகளுக்கு சாபத்தை அடைந்த, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் சாபத்தை அடைந்த இந்த பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடித்துக் கொண்டு அலைகின்ற, பேசுகின்ற பரிசுத்த ஸ்தலங்களில் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நிலையைத்தானே நாம் இப்பொழுது காணுகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலேயே இந்த வாக்குத்தத்த வசனங்களை கிழித்தெறிந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3 சோதனைகளிலேயே வாக்குத்தத்த வசனங்கள் வருகின்றன. அவைகளை இவர் கிழித்து எறிந்து வெற்றி பெறுகிறார். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது நான் உனக்கு சொல்கிறேன் என்கிறார். கோடித்துண்டோடு பழைய வஸ்திரத்தை இணைக்காதே என்கிறார். புது ரசத்தை புது துருத்தியில் ஊற்றி வையுங்கள் என்கிறார். கேட்கவே மாட்டோம் என்கிறோம், அடம் பிடிக்கிறோம், யார் யாரோ சொன்னதை பிரசங்கம் பண்ணுகிறோம். என் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்படியே விட்டுவிட்டோம். கேட்டால் அது மத்தேயு இஸ்ரேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்டது. அது மத்தேயு 5ஆம் அதிகாரம், அது மலை பிரசங்கம். என்ன அநியாயம்! அந்த கிறிஸ்துவின் குணங்கள் அங்கேதானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் வாழ்கின்ற வழி சரியா தவறா என்பதை எடை போடுகின்ற தராசு அல்லவா அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரமும் அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற 12 குணங்களும். அந்த 12 குணங்கள் தான் சரி என்றால் அதற்கு எதிரான குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதே, அதுதானே ஆன்டி கிரைஸ்டின் குணம், கிறிஸ்துவுக்கு எதிரான குணம். அந்த கிறிஸ்துவுக்கு எதிரான குணம் கொண்டவர்கள் பேசிய சத்தியங்களை நாம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மக்கள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாம், கிறிஸ்தவர்கள் என்று நம்மை சொல்லிக் கொள்ளுகின்ற நாம், கிறிஸ்துவுக்கு எதிராக பேசிய ஆன்டி கிரைஸ்டினுடைய வார்த்தைகளை இந்த ஆலயத்தில் நாம் பிரசங்கித்தால், இந்த பரிசுத்த ஸ்தலங்களில் பிரசங்கித்தால் அது சாபக்கேடா முடியாதா? சாபக்கேடா முடியாதா? போதர்கள் மத்தியில் காமம் தலைவிரித்து ஆடுகிறதே. இங்கே விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் என்று அந்த பழைய ஏற்பாட்டு வேதபாரகனையும் பரிசேயனையும் சொன்னார்களே, அந்த வேதபாரகனும் பரிசேயனும் போதித்த அதே பழைய ஏற்பாட்டை, நியாயப்பிரமாணத்தை, தீர்க்க தரிசனங்களை இன்றும் போதித்துக் கொண்டு இப்பொழுதும் இருக்கின்ற போதகர்கள் என்று சொல்லுகின்ற வேதபாரகர்கள் விதவைகளின் வீடுகளை அல்லது கணவன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்குள் நுழைந்து பெண்களின் சதையை சாப்பிட்டு திரிகிறார்களே. பணம் பணம் தர்ம பணம் தர்ம பணம் 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 என்று கேட்டு கேட்டு அது காணிக்கை என்ற பெயரிலும் தசமபாகம் என்ற பெயரிலும் வாங்கி குவிக்கிறார்களே. ஒரே ஒரு நாள் ஒரு ரைடு நடந்தால் அத்தனை ட்ரஸ்டுகளும் அனைத்து சொத்துக்களும் அரசாங்க சொத்தாக மாறிவிடும். அரசாங்கம் பார்த்து கொண்டே இருக்கிறது. மிக விரைவில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது போல உன்னிடத்தில் இருக்கின்ற ட்ரஸ்டுகளில் இருக்கின்ற அனைத்து சொத்துக்களும் ஒரே நாளில் மாறி போய்விடும். இந்த நிலையை நோக்கித்தான் பொருளாசை போய்கொண்டிருக்கிறது. பொருளாசை, காமம், பொருளாசை, கோபம், காமம், கோபம், பொருளாசை, வலு சர்ப்பத்தின் குணங்கள். இந்த வலு சர்ப்பம் தான் இப்பொழுது பரிசுத்தத்தில் நிற்கிறது. எந்த ஒரு மத போதகனையாவது, எந்த ஒரு வேதபாரகனையாவது, எந்த ஒரு பரிசேயனையாவது சுட்டி காட்டி நீ பேசுவது தவறு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளே ஜீவன் உள்ளவைகள், அவைகள்தான் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளவைகள், நீ பேசிக் கொண்டிருக்கின்ற நிருபங்கள் அந்த உயிர் சக்தி அற்றவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கழித்து விடப்பட்ட பழைய ஏற்பாடு போதிக்காதே என்று சொல்லி பாருங்களேன். 2290 அல்லது 2320 வரை இந்த போதகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பேசுகின்றவர்கள் மீது பிராண்டல் தான் ஏற்படும், கோபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற கற்பனைகளின் முதல் கற்பனையே மனத்தாழ்மை, ஆவியில் எளிமை, மனத்தாழ்மை.
ஆனால் இங்கே வேதபரர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்களிடத்தில் இருப்பது அகம்பாவம். யாரையும் ஒரு வார்த்தை கூட குறைத்து பேச முடியாது. பிசாசின் மகனே என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி விடுகின்ற, அவர்களுக்கு எதிராக சதி செய்கின்ற இந்த நிலைதானே இருந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவம் இல்லையே. இந்த வேதனையைத்தான் அவர் கொட்டி தீர்த்தார். 23ஆம் அதிகாரத்தில் கண்கள் திறந்தவர்கள், ஜீவனுக்குள் பிரவேசித்தவர்கள், எனக்குள் ஜீவனாக கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தேயுவையும் யோவானையும் படியுங்கள். அதில் ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கின்றன. இதற்கு இணையான வசனங்களை யாரும் சொல்ல இயலாது. ஏனென்றால் இவர்தான் பரத்திலிருந்து இறங்கி வந்தவர். மீதி எல்லோரும் மாமிச சித்தத்தின்படி தாய் தகப்பனுடைய உடல் உறவின் அடிப்படையில் பிறந்தவர்கள். நம்மை போல பாவிகள். தாவீது நம்மை போல ஒரு மாமிச தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சாலமோன் அப்படி பிறந்தவன். அவன் எழுதுகின்ற நீதிமொழிகளை விட என் தலைவர் பரத்தில் இருந்து இறங்கி வந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், வசனங்கள் சத்தியம் உள்ளவைகளாக எனக்கு தெரிகின்ற போது, நான் பவுலின் பின்னால் அவன் ஒரு பரிசேயன், பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவன். அவன் தகப்பன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தைச் சேர்ந்த பரிசேயன். அவன் தாய் ஒரு கிரேக்க பெண். கமாலியேலின் பாதத்தருகில் இருந்து வேதத்தையும் நியாயப்பிரமாண சட்டங்களையும் தெளிவாக கற்றவன். அவனிடத்திலிருந்து பழைய ஏற்பாட்டைத்தானே எதிர்பார்க்க முடியும். கிறிஸ்துவத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? கிறிஸ்துவுக்கு எதிரான சத்தம் அங்கே நிறைய கேட்கிறதே. என் தலைவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நானும் சிலுவையில் அறையப்பட்டேன் என்கிறானே, நானும் உயிர்த்தெழுந்தேன் என்கிறானே, 3ஆம் வானம் வரை சென்றேன் என்கிறானே. பொய்யல்லவா? அத்தனையும் பொய்யல்லவா? அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என் தலைவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மாமிச மரணமடைந்து உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்து அவர் இறைவனாகவே பரதீசியில் நம்மை சுற்றி அங்கே இருந்து கொண்டு நாம் கேட்டவைகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரே. அவர் நமக்குள் ஜீவசக்தியாக இருந்து கொண்டு என்னை வழிநடத்துகிறாரே. என்னை மூச்சு விட வைப்பது அவர்தானே. என்னை பார்க்க வைப்பவர் அவர்தானே. அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள நம்மால் இயலவில்லையே. பாருங்கள், எவ்வளவு மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். மாற வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளுக்கு நம் மனதை திருப்ப வேண்டும். நம் மனதில் பதிந்திருக்கின்ற மீதி அழுக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு, மீதி பதிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு, நமக்குள் வேண்டாத பதிவுகளை பதித்து வைத்திருக்கிறார்களே அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வசனம், வார்த்தைகள், வழிகாட்டும் வார்த்தைகள் நம்முடைய மனங்களுக்குள்ளே பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி பதிவு செய்யப்படும் போது மனம் திரும்புதல் வந்துவிடும். மனம் திரும்புதல் வந்துவிட்டதென்றால் வாழ்க்கை இனிமையாக செல்லும். அப்படி வாழ்க்கை இனிமையாக சென்றால் நாம் இந்த மாமிச மரணத்தை அடைந்தவுடன் நம்முடைய ஜீவசக்தி அல்லது நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவோடு இறைவனோடு இணைந்து கொள்வார். அது மீண்டும் வரும். அவர் வருவார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர். சிங்காசனத்திலிருந்து இங்கே இறங்கி வருவதை கண்டேன் என்கிறான் யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அது இறங்கி வரும். அது கிபி 2335 வரும். அப்பொழுது நாம் அங்கே ஆளுகை செய்கின்றவர்களாக இருப்போம். இந்த வலுசற்பமோ நிருபங்களில் சொல்லப்படுகின்ற வலுசற்பமோ அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். அதாவது மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்து நரவேதனைப்படுவார்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வசனங்களின்படி நடப்பவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள் தீர்க்கப்பட மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்து அந்த 2335ஆம் ஆண்டு ஆட்சிக்குள் வருவார்கள். அந்த வாழ்க்கையை நாம் விரும்புவோம். வாழ்கின்ற காலத்தில் அந்த 5ஆம் அதிகாரம், மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த 12 குணங்களில் ஒரு 8 குணங்களையாவது கொஞ்சம் கொஞ்சம் போராடி ஒரு மதிப்பெண்களை கூட்டி வாழ்ந்து முடிப்போம். நம்முடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். நம்முடைய ஆன்மா மீண்டும் பிறக்கக்கூடாது.
நம்முடைய ஆன்மா மீண்டும் பிறக்கக்கூடாது. நம்முடைய ஜீவசக்தி மீண்டும் இங்கே பிறக்கக்கூடாது. அங்கே அமர்ந்திருக்க வேண்டும், பரதேசியில் அமர்ந்திருக்க வேண்டும். மீண்டும் நாம் கிபி 2335 அடைய வேண்டும். அங்கே ஆளுகை செய்ய வேண்டும் அல்லது மக்களாக வாழ வேண்டும். அதற்கு நீங்கள் இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற வசனங்களின்படி பேசுகின்றவர்களை விட்டு விலகி கிறிஸ்துவனுடைய வசனங்களை மத்தேயுவிலும் யோவானிலும் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர்தாமே அந்த மனக்கண்களை திறந்து அந்த நிலையை உங்களை அடைய செய்வாராக. ஆமென். எனக்கு தெரிந்த வழியிலெல்லாம் முயற்சி செய்து தோல்வி கண்டே, இனி என் வாழ்வு உமது கையில் வீழ்ந்து விட்டே, தாங்கிக் கொள்ளும் என்னை படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் உறங்குகின்றீர். கதறி அழுது புலம்ப மாட்டேன், கண்ணீர் சிந்தி கெஞ்ச மாட்டேன். மகன் கேட்கிறேன் தர வேண்டும், தகப்பன் கடமை காக்க வேண்டும். என்னை படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் உறங்குகின்றீர். பயந்து நான் ஒழிக்க மாட்டேன், தற்கொலையும் செய்ய மாட்டேன். ஜெபிப்பேன் ஜெபிப்பேன் ஜெபித்துக் கொண்டிருப்பேன், நீர் விழிக்கும் வரை ஜெபித்துக் கொண்டிருப்பேன். என்னை படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் உறங்குகின்றீர். என்னை படைத்த என் இயேசுவே, எனக்குள் வாழும் என் ஜீவனே, என்னை காக்க வல்லவரே, ஏனையா நீர் உறங்குகின்றீர். என்னை படைத்த என்